ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கும் வசதியை பெற்றிட 19 தோழி விடுதிகள் ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட 40.3% மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் 4.9 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1,34,000 கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கிடும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18,37,000 குடும்ப அட்டைகளில் உள்ள 27,55,000 வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ளம் கொண்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 25 அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நமது அரசு கடைபிடித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இதுவரை 3 லட்சம் இலவச வீட்டுமனை இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொல்குடி திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பழங்குடியினருக்கான 315 கோடி ரூபாய் மதிப்பில் 7,255 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாது 246 கிராம அறிவுசார் மையங்கள் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேவையான வசதிகளுடன் அவர்களின் வாழ்விடங்களிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் CM அறை தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 8,440 பயனாளிகளுக்கு 164 கோடி ரூபாய் மானியம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நிலமடமை திட்டத்தின் கீழ் 1026 ஆதிதிராவிட மகளிருக்கு ரூபாய் 50 கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது நில உடைமையாளர்களாக உயர்ந்துள்ளனர். அவர்களின் குடியிருப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் கீழ் அதிகபட்ச உதவித்தொகையாக 36 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2003 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை மிக மிக குறைவாக 6 மாணவர்களே மட்டுமே பயனடைந்தனர். ஆனால் 2021 ஆண்டிலிருந்து இதுவரை 385 ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர்.
ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் காலனி என்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் மாறிவிட்டதால் தமிழக சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்று ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசு மீது 13 குற்றச்சாட்டுகளையும் கூறி ஆளுநர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு பிரச்சினை முற்றிலும் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு வெகு தொலைவில் உள்ளது எனவும் அந்த அறிக்கையில் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறித்து ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்த உங்களது கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடப்படாததன் காரணமாக ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். தற்பொழுது இது தொடர்பான ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டவாறு ஆளுநரின் மைக்ரோபோன் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டதால் அவரால் பேச முடியாத நிலை ஏற்பட்டது என்றும் இது ஒரு அரசியலமைப்பு சட்ட பதவியின் மரியாதையை பாதிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த உரையில் பல ஆதாரமற்ற, அதாவது ஆளுநர் பேச வேண்டும் என்று சட்டப்பேரவை சார்பில் தயாரித்து கொடுக்கப்பட்ட உரையில் பல ஆதாரமற்ற மற்றும் தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தன என்றும் அதே நேரத்தில் மக்களை தீவிரமாக பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாநிலத்தில் 12 லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட முதலீடுகள் ஈர்த்துள்ளது என்ற ஒரு கூற்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து விவகாரம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அதே நேரத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% மேல் அதிகரித்துள்ளன. பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் 33% அதிகரித்துள்ளன. இது மிகுந்த கவலைக்குரியது என்றும் உடனடி கவனம் தேவைப்படும் ஒரு தீவிரமான நிலையை வெளிப்படுத்துவதாகவும் ஆளுநர் தனது விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் கட்டுப்பாடற்ற பரவலும் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே போதை பழக்கம் வேகமாக அதிகரிப்பது மிகவும் கவலைக்குரியது என்று ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இளைஞர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் என்பது எதிர்காலத்தை தீவிரமாக அபாயத்தில் தள்ளுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலித் மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் மற்றும் தலித் பெண்கள் மீது நிகழும் பாலியல் வன்கொடுமைகள் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் இந்த தீவிரமான மனித உரிமை மீறல்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக, அதாவது ஆளுநர் பேச வேண்டும் என்று சட்டப்பேரவை சாயத்தில் தயாரித்து கொடுக்கப்பட்ட உரையில் இந்த மாதிரியான தகவல்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாநிலத்தில் ஒரே ஆண்டில் சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்றும் தினமும் சராசரியாக 65 தற்கொலைகள் நாட்டில் எந்த மாநிலத்தும் இவ்வளவு சதவீதம் இல்லை என்றும் தமிழகத்தில் தான் இது போன்று இருப்பதாகவும் இது தனக்கு கவலை அளிப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆளுநர் உரையில் புறக்கணித்திருப்பது உரிமை மீறல் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தலித் மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், தலித் பெண்கள் மீது நிகழும் பாலியல் வன்முறைகளும் தற்போது அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வி தரத்தில் தொடர்ச்சியான சரிவு மற்றும் கல்வி நிறுவனங்களில் நிலவும் பரவலான நிர்வாக குறைபாடுகள் இளைஞர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதித்திருப்பதாகவும் ஆளுநர் தனது விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாத காரணத்தால் செயலற்ற நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாநிலத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான கோவில்கள், அறங்காவலர்கள் வாரியங்கள் அமைக்கப்படாமல் அவை நேரடியாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட பணியாளர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுவதாகவும் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடனும் கலக்கத்துடனும் உள்ளனர். அவர்களது நியாயமான கோரிக்கைகளை தீர்க்க எந்த வழிமுறைகளும் உரையில் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் என பல்வேறு கட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுக்கான எந்த ஒரு நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக தன்னுடைய ஆளுநர் உரையில் இல்லை என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய கீதம் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்படுவது
அரசியல் அமைப்பு சட்டம் விதித்த அடிப்படை கடமைகளை புறக்கணிக்கப்படுவதாகும் என்றும் ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய பொழுது தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தியும் அந்த தேசிய கீதம் பாடப்படவில்லை என்ற காரணத்தால் ஆளுநர் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து உரை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்திருந்தார். தற்பொழுது ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு விளக்கமான ஒரு கடிதத்தையும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் நிலவி வரும் முக்கிய குற்றங்கள் தொடர்பான எந்த ஒரு தீர்வுகள் தொடர்பாகவும் தன்னுடைய உரையில் இல்லை என்றும், தொடர்ந்து நடைபெற்ற ஒரு போராட்டங்களுக்கு தீர்வு காணும் வகையில் எந்த ஒரு உரையும் தன்னுடைய உரையில் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய கீதம் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்படுகிறது, அரசியலமைப்பு சட்டம் விதித்த அடிப்படை கடமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்கிற அடிப்படையில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்பொழுது ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.